அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் பணகுடியில் இன்று மாடு மேய்க்கும் போராட்டத்தை ஏற்கனவே சீமான் அறிவித்திருந்த நிலையில் சீமானின் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மலையேறி மாநாடு மேய்க்கும் போராட்டத்தை இன்று நாம் தமிழர் கட்சி நடத்தியதாக அறிவித்திருந்தது. இதனை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு நிர்வாகிகள் திருநெல்வேலிக்கு வந்திருந்தனர். ஆனால் இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்க மறுத்த நிலையில் அனுமதி மீறி போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மாவட்டத்தின் 6 இடங்களில் மாடுகள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பட்டிகளுக்கும் மாவட்ட காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடு போட்டு இருக்கிறது. மேலும் இதற்கிடையில் பணகுடி கிராமத்தில் வன உரிமை கிராம சபை அறிவிப்பு மற்றும் திறப்பு விழா நிகழ்விற்கும் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தமிழ்நாடு அமைப்பு தலைவர் ராஜீவ்காந்தி, செயலாளர் கென்னடி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பணக்குடி உள்ள தனியார் திருமண நிலையத்தில் அழைத்து வைத்துள்ளனர். மேலும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்த மலையேறி மாநாடு மேய்க்கும் போராட்டத்திற்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு பரபரப்பு நிலை வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா.